Hello everyone, welcome to Dynamics TNPC Hub. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட 2026 நடைபெற்ற அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தெரியுதுங்களா? 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள ஒரு தாழ்வாரம் இருக்கு. அந்த தாழ்வாரம் பகுதிக்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் சிமெண்ட் பூச ஆகும் செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு செவ்வகம், ஓகேங்களா? அதை சுற்றி ஒரு தாழ்வாரம். ஓகே, நமக்கு லென்த் வந்து 9 மீட்டர் கொடுத்துட்டாங்க, பிரெத் 7 கொடுத்துட்டாங்க. இதை சுற்றி நமக்கு 3 மீட்டர் சீரான ஒரு தாழ்வாரம் இருக்கு. தெரியுதுங்களா? இதுதான் இதோட விஷுவல். ஓகேவா? ஸோ இதுக்கு மெயினா நமக்கு என்ன தேவைன்னா செவ்வகத்தோட ஃபார்முலா தான் தேவை. ஓகேங்களா? செவ்வகத்தோட வெளிப்புற பாதையின் பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பரப்பளவு கண்டுபிடிக்க இது தெரியுதுங்களா? வெளிப்பகுதி, இது உள்பகுதி. அந்த பரப்பளவு கண்டுபிடிக்க வெளிப்பாதையின் பரப்பளவு மைனஸ் உள்ள இருக்க உள்பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிச்சாலே போதும். இதோட ஃபார்முலா பாருங்க. L plus 2W into P plus 2W minus LB. ஓகேங்களா? செவ்வகத்தோட பரப்போட ஃபார்முலா என்னன்னு தெரியுதுங்களா? L into B. சரிங்களா? ஓகே, நமக்கு L என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. L 9 மீட்டர், அகலம் 7 மீட்டர், இது 3 மீட்டர். ஓகேங்களா? ஸோ 9 பிளஸ் 24. ஓகே, அகலம் வந்து 7 பிளஸ் 24 மைனஸ் L இன்ட்டு பின்னும் போது 9 இன்ட்டு 6. ஸோ இதை நம்ம இது பண்ண 15 இன்ட்டு 13 மைனஸ் 63. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 15 13 பெருக்குனீங்கன்னா 13 15 இன்னும் ஒரு 3 4 ஒரு 5 5 195. தெரியுதுங்களா? ஸோ 195 மைனஸ் 63 போட்டீங்கன்னா தெரியுதுங்களா? 2 132. சரிங்களா? ஸோ பாதையின் பரப்பளவு வந்து 132. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கவனமா பாருங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபா. 132 சதுர மீட்டருக்கு எவ்வளவு வரும்? 132 இன்ட்டு 15. ஓகேவா? அப்ப 132 இன்ட்டு 15 போட்டீங்கன்னா தெரியுதுங்களா? 2 10 0 மிச்சம் 1 15 6 மிச்சம் 1 5 6. ஓகேங்களா? 4 2 2 3 1. 0 8 9 0. அப்ப நமக்கு என்னது 1980. ஓகேவா? ஆன்சர் வந்து 1980 ஏ. தெரியுதுங்களா? இந்த சம் புரியுதா?
ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, எனிஒன் ஆன்சர்? பாருங்க, ஒரு முக்கோணத்தின் உயரம் 30% அதிகரித்து மேலும் அதோட அடிப்பக்கம் 20% குறைந்தால் அந்த முக்கோணத்தோட பரப்பளவுல ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? நமக்கு முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து ½ BH. சரிங்களா? இப்ப ஒரிஜினல் முக்கோணம், சரிங்களா? இது ஒரிஜினல் முக்கோணம், இது நியூ முக்கோணம். ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒரு முக்கோணத்தோட உயரம் ஃபர்ஸ்ட் 100 இருந்திருக்கும், 100%. இப்ப அதுல மாற்றம் ஏற்பட்டு 30% அதிகரித்து 130 போயிடுது. அதே மாதிரி அதோட அடிப்பக்கம் இதுல 100 இருக்கும். ஸோ இதுல மாற்றம் ஏற்பட்டு 20% குறையும் போது 80 வருது. சரிங்களா? இது ஸோ அதோட பரப்பளவுல ஏற்படும் மாற்றம் ½ BHங்கும் போது 100 × 100 போட்டீங்கன்னா ஸோ 52 ஸோ 5000. இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ½ BHல வந்து 80, H வந்து 130. ஸோ 42 80, 13 4 52க்கு 5200. சரிங்களா? இது ரெண்டாவது. இப்ப அந்த பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. பரப்பளவு மாற்றம் இருக்கு இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? நியூ முக்கோணம் மைனஸ் ஒரிஜினல் முக்கோணம் டிவைடட் ஒரிஜினல் முக்கோணம் இன்ட்டு 100. ஸோ அப்போ நியூ முக்கோணத்தோடது வந்து 5200 மைனஸ் ஒரிஜினலோடது பரப்பளவு, அதுக்கப்புறம் ஒரிஜினலோடது 5000 இன்ட்டு 100. ஸோ அடிச்சு பார்த்தீங்கன்னா 200 வரும். இங்கே 5000 இன்ட்டு 100. ஸோ 2 0 கேன்சல் ஆகி இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 4 5 4 5 20. ஸோ 4%. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? கிளியரா புரியுதா இது? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாருங்க, P + 2Qன் 20% என்பது 2P + Qவோட 30% சமம் எனில் P + 3Q மற்றும் 3P + Qவோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிவன் பாருங்க, P + 2Qவா, இதோட 20% 2P + Qவோட 30% சமம். ஓகே, இதே 100 அடியாயிரம், 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ உள்ள பெருக்கடிங்கன்னா 2P + 2 4 4Q. ஓகேவா? இங்க 3 RP + 3Q. ஓகே, இப்போ 4Q - 3Q = 6P - 2P. இது இங்கிட்ட கொண்டு வரேன். இப்போ Q = 4P. ஸோ கவனமாக பாருங்க, Q/B = 4/1. நமக்கு அப்போ தெரிஞ்சிருச்சு பியோட வேல்யூ வந்து 1, Qவோட வேல்யூ 4. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா P + 3Q divided 3P + Q. Pயோட வேல்யூ வந்து 1, Qவோட வேல்யூ வந்து 4, 12, அடுத்து 3 4. ஸோ 13/7. ஸோ ஆன்சர் இஸ் A. ஓகேவா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இங்க பாருங்க, 3 இலக்கங்கள் கொண்ட இரு எண்களோட HCF வந்து 17.
அதனுடைய எல்சிஎம் வந்து 714 எண்ணி அவ்விரு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? 3 இலக்கம் கொண்டது ரெண்டுமே. அந்த 2 எண்களும் கனவு பாருங்க, அந்த எண்கள் வந்து கண்டிஷன்ஸ் தான். 3 இலக்கம் ஓகேவா? அதோட HCF எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. HCF வந்து 17, எல்சிஎம் வந்து 714. நமக்கு ஃபார்முலா தெரியல, எக்ஸ் இன்டு ஒய் இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு HCF இன்டு எல்சிஎம். நம்ம இப்ப பண்ணலாம். இப்ப HCF 714 இன்டு 17 பெருக்கும். 728 8 மிச்சம் 2, 1 7 9, 7 49, 1 4 1 7. 8 9 4 13க்கு 1 7 4 ஓகே. இப்போ 1 2 1 3 8க்கு வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் போடுவோம். 6 2 12 0, 6 2 12 9 2 18. திருப்பியும் 3 போட்டீங்கன்னா 23 6 26 3 9. சரிங்களா? இப்போ 2023ன்றத 7 போட்டு பார்த்தா 1 7 7 14. ஓகே. எண்ணில 86 6 97 63. ஓகே. 289. 289 வந்து இங்க 17 இருக்கா? 289 17 போட்டீங்கன்னா ஒரு 17னா 8 1 1. ஸோ 17 16. ஓகே. இப்போ 17 17 289. ஓகே. அதோட ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். 2 into 3 into 7 17 17. இதுல நமக்கு 3 இலக்க எண்கள், அந்த 2 எண்களும் 3 இலக்கமா இருக்கும். அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 6 6 17 நான் ஒன்றா எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி 17 7 ஒரு நம்பரை எடுத்துக்கிறேன். 17 6 எவ்வளோன்னு பாருங்களேன். 102. சரிங்களா? அந்த எண்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி 17 7 பாருங்களேன். 119. ஓகே. 49 9 மிச்சம் 4 1 7 7 4 11. 119. தெரியுதுங்களா? அந்த எண்கள். இப்ப அந்த எண் இந்த 2 எண்களும் கூடுதல் பாருங்களேன். 102 119 போட்டுனீங்கன்னா 1 1 221. ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகே. ஆன்சர் வந்து 221. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஃபிபனாசி சீக்வென்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிபோனாசி எண்கள் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபிபோனாசினா என்னன்னா, இந்த ப்ரீவியஸ் நம்பரை ஆட் பண்றாங்க. ப்ரீவியஸ் நம்பரை ஆட் பண்றதா ஃபிபோனாசி. அதாவது 1 1 1 கூட்டினா 2 2 1 கூட்டினா 1 5 8 13 21 அடுத்து 34. புரியுதுங்களா? 3 4 34. அடுத்து 55. அடுத்து 89. அந்த ப்ரீவியஸ் எண்ணை கூட்டிக்கிட்டே வரும். அதான் விஷயம். ஃபிபனாசின்றது ஒண்ணுமே கிடையாது. ப்ரீவியஸ் எண்களை வந்து நம்ம கூட்டிருக்கோம். ஓகே. இதுல வந்து 89
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 89ஐயும் 55ஐயும் கூட்டினீங்கன்னா 14, 8, 13, 144. 144ஓட 89 கூட்டினீங்கன்னா 13, 8, 4, 12, 13, 233. அடுத்து 233ஓட 144 கூட்டினீங்கன்னா அதாவது ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ப்ரீவியஸ் நம்பரை. அதுதான் ஃபிபனாசி. ஓகே, 377. 177ஓட 233 கூட்டினீங்கன்னா 7, 3, 10, 7, 3, 10, 11, 5, 610. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 610ஓட 377 கூட்டினீங்கன்னா 987. 987ஓட 610 கூட்டினீங்கன்னா 5597. 5597ஓட 987 கூட்டினீங்கன்னா 2584. ஓகேவா? இப்போ இதை கவுண்ட் பண்ணுவோம். இது 1ஆம் நம்பர், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15ஆவது நம்பர், 16, 17, 18. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபிபனாசியோட 18வது மைனஸ் 17வது நம்பருக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 18வது நம்பர் பார்த்தீங்கன்னா 2584ல நம்ம 1597 கழிச்சாலே நமக்கு தெரியும். 14ல 7 கழிச்சு 7, இங்க 7 இருக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? 9, 8, 17, இங்க 987. ஸோ ஆன்சர் வந்து 987. அதான் இங்கே தெரிஞ்சிடும். F16 16வது நம்பர் தான் அது அப்படின்றது. 987. ஆன்சர் வந்து டி. ஓகே, புரியுதுங்களா? ஆன்சர் ஃபிபனாசி சீக்வென்ஸ் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது கிவன் பாருங்களேன். 2, 1/5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண எப்படி வரும்? 11/5. இறைஞ்ச 10, 11/5. ஓகே, அடுத்து 2 × 1/11 இருக்கா? 23, 11, 22, 23/11. ஓகே, அடுத்து 1 - 18/19 இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா 1/19 ஒரு 11 இந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 23 இங்க பாருங்க, 2 + 1/23. 21, 46, 47/23. அடுத்து 2 + 1/47 இருக்கு இல்லையா? 47 இருந்தா 94, 95/47. ஸோ இப்போ அசம்பிள் பண்ணுவோம் எல்லாத்தையும். அசம்பிள் பண்ணா 13/5 இன்ட்டு 23/11 இன்ட்டு 1/19 இன்ட்டு 47/23 இன்ட்டு 95/47. ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுப்போம். 23க்கு 23 கேன்சல், 47, 47 கேன்சல், 13, 13 கேன்சல், 19, 5, 95. ஸோ 5, 5 கேன்சல். மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்க, 1. ஸோ ஆன்சர் வந்து பி. ஆன்சர் 1. புரியுதுங்களா? ஓகேவா? அடுத்து பாருங்க, (4/9) மற்றும் 6/13 இந்த இடையே உள்ள விகிதமுறு எண்
விகிதமுறு எண்ணுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. விகிதமுறு எண்ணுனா ஃப்ராக்ஷன்ல இருக்கிறதா விகிதமுறு எண். ஃப்ராக்ஷன் நம்பர்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, ஹோல் நம்பரா இல்லாம ஃப்ராக்ஷனா இருக்கு இல்லையா, அதுதான் விகிதமுறு எண். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க, 4/9. சரிங்களா? அப்புறம் 6/13. இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்க விகிதமுறு எண் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா தெரியும். 9க்கும் 13க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கோம். சரிங்களா? 13 9 மிதுகுண 27 மிச்சம் 2 9 9 2 13. ஓகே. ஸோ 4/9 ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்டு 13 போட்டீங்கன்னா 13 52 117. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 6/13 இன்ட்டு 9 போட்டீங்கன்னா 117 9 54. சரிங்களா? இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது என்னன்னு பாருங்களேன், 52/117 54/117. இந்த ரெண்டுத்துக்கு இடையில இன்பிட்வீன் நம்பர் என்ன இருக்குன்னா 53/117. ஸோ ஆன்சர் வந்து பி. புரியுதுங்களா? ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பகட சமூகம் கேட்டிருக்காங்க. ஒரு பகடையில உள்ள 6 பக்கங்களும் ABCDEF அப்படின்றதுல அச்சிடப்பட்டிருக்கு. ஸோ ஈக்கு ஆப்போசிட்ல என்ன எழுத்து இருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஈயோட ஆப்போசிட்ல என்ன எழுத்து வரும் அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? ஒன்றும் கிடையாது. பகடம் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸை பாருங்க. எஃப்க்கு பக்கத்துல சியும் பியும் இருக்கு. அதே மாதிரி எஃப் வந்து பிக்கும் டிக்கு பக்கத்துல இருக்கு. இக்கு பக்கத்துல எஃப்க்கும் டியும் இருக்கு. ஏக்கு பக்கத்துல டி பியும் பக்கத்துல இதெல்லாம் இருக்கு. இதுல காமனா பாருங்களேன், எஃப் 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 இன்வால்வ் ஆகுது. ஈக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. ஓகேவா? ஸோ சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சியும் பியும் பக்கத்துல இருக்கு. அடுத்த சமயத்துல பியும் டியும் பக்கத்துல இருக்கு. எஃப் பக்கத்துல இங்க ஏ இருக்கு. ஓகேவா? சரிங்களா? ஏக்கு பக்கத்துல பாருங்க, எஃப்க்கு பக்கத்துல இயும் டி இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் ஆன்சர். இது கிளியரா புரியுதுங்களா? இவ்வளவுதான். எஃப்க்கு பக்கத்துல சியும் பி இருக்கா? அடுத்து பாருங்க, எஃப்க்கு பக்கத்துல பியும் டி இருக்கா? இக்கு பக்கத்துல எஃப் டி இருக்கா? ஏக்கு பக்கத்துல இங்க இருக்கு பாருங்க, டியும் பியும். ஸோ ஈயோட ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பி. ஈயோட ஆப்போசிட்ல இருக்கிறது பி. ஓகே, ஆன்சர் இஸ் பாத்தீங்கன்னா ஏ. ஈயோட ஆப்போசிட்ல பி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, இப்ப 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது முக மதிப்புகளோட கூடுதல் வந்து பகா எண்ணால கிடைக்க நிகழ்த்தவை என்ன? பகா எண்ணம் என்ன? பகா எண் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் பிரைம் நம்பர். அது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் அடிபடும். ஒன்னாலையும் தன்னாலையும் அதோட நம்பராலையும் ஒன் அண்ட் அதோட நம்பர்லாம் அடிபடும். சரி, இப்ப நமக்கு 2 பகடம் எடுத்துட்டாங்க. 2 பகடோட மொத்த நிகழ்ச்சி என்னவா இருக்கும்? மொத்த நிகழ்வுன்றது 6/n இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 6² = 36. பகடை நம்ம எப்படி எழுதுவோம்? நார்மலா நிகழ்ச்சிகளை எப்படி எழுதுவோம்?
1 1 1 2 3 1 4 1 5 1 6 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6 இதுதான் மொத்த நிகழ்ச்சிகள். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பக எண்களாக அந்த முக எண்களோட கூடுதல். பக எண் வந்து முக எண்களோட கூடுதல். இந்த முக எண்களின் கூடுதல் வந்து பகா எண்ணா வரும். இப்ப பாருங்க, பகா எண்கள் என்னென்னா 2 3 அதுக்கப்புறம் வந்து 5 7 11 13 இந்த மாதிரி வரலாம் பகா எண்கள் தான். ஓகேங்களா? அப்ப 1 1 கூட்டினா 2 கிடைக்கும். இந்த இடத்துல இது 1 பகா எண், 1 2 பகா எண் தான். கூட்டி பாருங்களேன் 3 கிடைக்கும். அதே மாதிரி 1 4 கூட்டினீங்கனாலும் பகா எண் கிடைக்கும். 1 6 கூட்டினீங்கனாலும் பகா எண் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, 2 1 கூட்டினீங்கன்னா பகா எண். அடுத்து 2 3 கூட்டினீங்கன்னா பகா எண். அடுத்து 2 5 கூட்டினீங்கன்னா பகா எண் தான் கிடைக்கும், 7 கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 3 2 ஓகேவா? 5 பகா எண் தான். 3 4 7 பகா எண் தான். அடுத்து 4 1 5 ஸோ பகா எண் தான். இப்போ 4 3 பகா எண். அடுத்து 4 4 8 இது வராது. 5 1 5 2 பகா எண். அடுத்து 5 6 11 பகா எண். 6 1 7 பகா எண். இதே மாதிரி 6 5 பகா எண். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்ப இந்த நிகழ்ச்சிகள் வந்து 15 கிடைக்குது. ஸோ அப்ப நம்ம சம போடுவோம். 15 டிவைடர் மொத்த நிகழ்வு 36. ஓகேவா? 5 3 15 12 3 36. ஸோ 5 டிவைடட் பை 12. ஸோ ஆன்சர் வந்து ஏ. தெரியுதுங்களா? கிளியரா? இது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதனால கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா. கீழே உள்ள பத்தியப்படுத்தி கேட்கப்பட்ட வினாருக்கு விடையளிக்கலாம். ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் நீலம், சிவப்பு, கருப்பு வண்ண சட்டை மற்றும் மஞ்சள், பச்சை, சிவப்பு வண்ண பேண்ட் அணிஞ்சிருக்காங்க. யாரும் ஒரே வண்ணத்துல பேண்ட் மற்றும் சட்டை அணியல. அதான் கண்டிஷன். யாருமே ஒரே கலர்ல பேண்ட் அண்ட் ஷர்ட் வந்து போடல. ஓகேவா? கண்டிஷன் வந்து இங்க பாருங்க. ஓகே, இப்ப நமக்கு 3 வண்ணங்கள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 பேரு ஏ பி சி. ஓகே, இவங்க கொடுத்திருக்காங்க. பர்சன்ஸ் கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கொடுத்திருக்காங்க, ரெட் கொடுத்திருக்காங்க, பிளாக் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது ஃபுல்லா எந்தோட கலரு?
ஷர்ட்டுக்கு. அதே மாதிரி கலர் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்னா எல்லோ, கிரீன், அப்புறம் ரெட். இது ஃபுல்லா பேண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா யாரும் ஒரே கலரை அணிய மாட்டாங்க. சரி, இப்போ கண்டிஷன்ஸ் பார்ப்போம். நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஏ, பி, சி. ஓகே, இது ஷர்ட்டோட கலரு, இது பேண்டோட கலர். ஓகே, ஏ நீலமான சட்டை அணியல. சரி. பி சோப்பு சட்டை அணியல. ஓகேவா? சி வந்து கருப்பான சட்டையே போட மாட்டார். ஏ ப்ளூ கலர் போடலாட்டியும், பி ரெட்டும் போடல, சி பிளாக்கும் போடல. ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம என்ன இருக்கலாம்? ஏ வந்து ப்ளூ போடலையா? ஓகே, இவர் ரெட்டு போடல. அப்ப இவர் ப்ளூ, இவர் ரெட்டு, இவர் பிளாக். ஓகேவா? ஏ நீலவனுக்கு தான் போடல, ரெட் கலர் போட்டிருக்காரு. பி பிளாக் போட்டிருக்காரு. சி ப்ளூ போட்டிருக்காரா? அடுத்து வாங்க ஃபேண்ட் கலர் பார்ப்போம். அதாவது இந்த 3 கண்டிஷன் சொல்றேன். ஏ நீலவன சட்டை அணியல, பி சிவப்பு சட்டை அணியல, சி கருப்பான சட்டை அணியல. ஓகேவா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, அடுத்து பாருங்க. ஏ மஞ்சள் வண்ண பேண்ட் அணிய மாட்டாரு. பி வந்து சிவப்பு பேண்ட் அணிஞ்சிருக்காரு. பி வந்து சிவப்பு பேண்ட், இவர் மஞ்சள் சொல்லலாம், இவங்க எல்லோ போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகேவா? ஏ வந்து மஞ்சள், அப்ப மஞ்சள் பேண்ட் மிச்சம் போக என்ன இருக்கு? கிரீன் தான் இருக்கு. ஓகேவா? கிரீன் கலர் இப்போ போட்டிருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம கொஸ்டின் என்னது? சி அணிந்துள்ள பேண்ட் சட்டையோட வண்ணங்கள் முறையே. சியோட பேண்டோட கலர் என்னது? எல்லோ. இந்த இருக்கு இல்லையா? அப்படியே அவரோட ஷர்ட்டோட கலர் பாருங்க. ஷர்ட்டோட கலர் ஏ நீலவன சட்டை அணியல. ஓகே, பி சிவப்பு சட்டை அணியல, சி கருப்பான சட்டை அணியல. ஓகே, இவரு ப்ளூ இல்லாட்டி ரெட் அடிச்சுக்கலாம்ல. ஸோ ஆப்ஷன் நமக்கு இல்லாத போது இவர் ரெட். ஓகே, இவர் ப்ளூ. நம்ம மாற்றி எப்படினாலும் எழுதிக்கலாம், இது இல்லாட்டி இது. ஓகேவா? அப்போ எல்லோ அண்ட் ரெட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒருவரும் அவரது மனைவியும், ஒரு கணவன் அவரது மனைவியும் ஒரே வேலைக்கு தான் 2 காலி படங்கள் வந்து நேர்முக இருக்காங்க. கணவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட நிறுத்தம் 0, மனைவி தேர்ந்தெடுக்கப்பட நிறுத்தம் 1. ஸோ இந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கப்படுவது நிகழ்த்தவ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்ப நமக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. கிவன்ல பாத்தீங்கன்னா கணவன், கிவனை பாருங்க. கணவர் தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்த்தவ வந்து 0. அப்ப இங்கேயே தெரிஞ்சு போச்சு. மனைவி தேர்ந்தெடுப்ப கொடுத்துட்டாங்க. மனைவி தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்த்தகவை 1. ஸோ நிகழ்ச்சி பாசிபிலிட்டின்றது வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அப்ப இருவர்ல ஒருவர் மட்டும் தேர்ந்தெடுக்க நிகழ்த்தகவு 1 தான். ஓகேவா? ஏன்னா இது வந்து 0ன்னு கொடுக்கும் போதே நமக்கு நிகழ்த்தகவு வந்து நடக்க இயலா நிகழ்ச்சி என்னது? 0 அப்படின்னு அர்த்தம். தெரியுதுங்களா? நடக்க இயலா நிகழ்ச்சியோட நிகழ்த்தகவு வந்து 0. ஓகேவா? சோ அப்ப இருவர்ல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாரு. அப்ப மனைவி தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நிகழ்த்தகவு 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இங்க பாருங்க, எக்ஸ் ஆண்கள் Z நாட்கள் ஒய் வேலையை பண்றாரு. அப்ப அதே போன்று Z வேலையை ஒய் ஆண்கள் முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது ஒண்ணுமே கிடையாது, டைம் அண்ட் ஒர்க் தான். டைம் அண்ட் ஒர்க்கோட ஃபார்முலா தான். அதாவது ஆட்கள் டிவைடட் வேலையின் அளவு, வேலையோட அளவு. இதுதான் ஃபார்முலா. ஆட்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆண்கள் Z நாட்கள்ல ஒய் வேலையை முடிக்க முடியும். அப்படின்னா Z வேலையை ஒய் ஆண்கள் எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் இசட் ஸ்கொயர்டு, எக்ஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் இந்த ஒய் இங்க வந்துடும், ஒய் ஸ்கொயர். ஸோ அந்த நாட்கள் அப்படின்றது கிடைச்சிருச்சா? எத்தனை நாட்கள்ன்றது இதான். எத்தனை நாட்கள்னா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ. ஆன்சர் ஏ. ஓகேவா? புரியுதா இது? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? அதே டைம் ஒர்க் தான். அதே தான். ஆட்கள் இன்ட்டு மணி நேரம் டிவைடட் வேலையோட அளவு. ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா 210 ஆண்கள் 12 மணி நேரம் ஒரு வேலையை 18 நாட்கள் முடிச்சிருக்காங்க. அப்ப அதே வேலையை 14 மணி நேரம் 14 மணி நேரம் 20 நாட்கள் எத்தனை ஆண்கள் முடிச்சிருக்க முடியும்? இதுதான் கொஸ்டின். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, 0 கேன்சல் ஆயிடுச்சா? ஒரு 7 வேலை 21, 7 14, 1 2 2 2 12. ஸோ 6 18. இங்க பாருங்க, 1 2 2 2 6, 3 9, மிச்சம் இருக்கு பாருங்க 18 9 பார்த்தீங்கன்னா 9 2 மிச்சம் 7, 1 9 9 9 6 18. ஸோ 162 ஆண்கள் தேவை. புரியுதுங்களா? ஆன்சர் இஸ் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி விகிதத்துல ஒரு அசல் 2 ஆண்டுகள்ல 38,720, 3 ஆண்டுகள்ல 42,599 அசலோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியோட ஃபார்முலா பாருங்க. P plus R divided by 100 whole power n. இதுதான் கூட்டு வட்டி. சரிங்களா? இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? n equal to 2 ஆண்டுகள்ல 38,720, 3 ஆண்டுகள்ல 52,592. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிப்போம். P into 1 plus R divided by 100 whole power n வந்து 2 ஆண்டுகள்ல 38,720. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது P into 1 plus R divided by 100 3 ஆண்டுகள்ல வந்து 42,592. இது 2. ஸோ 2 divided 1 அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பி கேன்சல் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கும்போது 1 plus R divided by 100 இருக்கும். தென் 42,592. ஓகே, டிவைடட்
38,720. ஸோ இதை எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் பார்க்குறோம். 42,592 இல்லையா, ரெண்டாவது போட்டு பாருங்களேன். 22 42, ஓகேங்களா. 2 4 92 12 6 12, திருப்பி 2 5 2 20 6 12 4 2 8 2 12 2 5 2 10 2 6 2 4 4 2 சுட்டு 2 4 6 12 6 12 2 4, ஓகே. திருப்பி 2 13 2 6 1 2 2, ஓகே. 1331 வந்து நிக்குது, சரிங்களா. அதே மாதிரி 38,720 நான் ஃபேக்டர் பண்றேன். இந்த 0 அப்படி இருக்கட்டும், இதை மட்டும் ஃபேக்டர் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 2 2 32 18 32 6 6 18, தெரியுதுங்களா. 1936 வருதுங்களா, ஓகே. ஸோ திருப்பி ஃபேக்டர் பண்ணீங்கன்னா 32 18 6 12 2 6, தெரியுதுங்களா உங்களுக்கு. இது ஏன் இப்படி ஃபேக்டர் பண்றோம்னா, நம்ம டிவைடர்ல சம்டைம் வந்து நமக்கு பிக் வேல்யூ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடிபடுமா படாதா அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபேக்டரைசேஷன் பண்றோம். ஓகே. 32 18 ஒன்று இருக்கும், 6 12 8 11, ஓகே. ஸோ இதை 2 போட்டீங்கன்னா 484 வந்துடும். இதை 2 போட்டீங்கன்னா 2 1 செகண்ட், ஓகேவா. இது 2 போட்டீங்கன்னா 2 4 4 2 8 2 4, ஓகேவா. ஸோ இதே 2 போட்டீங்கன்னா 12 2 1 2, ஸோ இது 11 11 121. அதே மாதிரி இதே 11 போட்டீங்கன்னா 11 மிச்சம் 2 இருக்கும். ஸோ 2 22, ஓகேவா. ரெண்டு பேரும் எடுத்துடணும். அப்புறம் மிச்சம் வந்து அதாவது 1331 14 போட்டு பாருங்களேன். ஒரு 11 11 2 11 22 1 121. ஸோ இந்த ஃபேக்டர்ஸஸ் மட்டும் எழுதுங்களேன். இந்த ஃபேக்டரை நம்ம எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5 2 power 5 into 11 cube, இதோட வேல்யூ. அதாவது நான் இந்த எழுதுறேன் 2 power 5 11 cube டிவைடட் 1 2 3 4 5 2 power 5 11 ஸ்கொயர் இன்ட்டு 10. இந்த 0 நான் மிச்சம் வச்சிருக்கேன், ஓகேவா. இங்க பாருங்க 2 power 5 11 ஸ்கொயர் இன்ட்டு 10. 2 power 5 2 power கேன்சல் ஆயிடும். இதுல 2க்கு 2 1 வந்துடும். இப்போ வரது 11 டிவைடட் 10 தான் எனக்கு மிச்சம். ஸோ அப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா p இன்ட்டு 38720 டிவைடட் ஸ்கொயர் பதில் நம்ம என்ன வரும்னா 11 இன்ட்டு 11 10 இன்ட்டு 10, ஓகேவா. அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா தெரியுதுங்களா, இங்க பாருங்க 38,720 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 120 163, சரிங்களா. 121 2 போட்டீங்கன்னா 242.
அவ்வளவுதான். ஸோ வீணா பார்க்கலாம். அந்த டிவைடரை நம்ம உட்காந்து 4 டக்குன்னு அந்த ஃபேக்டரை எடுத்து இந்த மாதிரி சம்டைம்ஸ் கொஸ்டினா இருக்கும். ஓகேவா? இது சால்வ் பண்றதுக்கு டக்குன்னு இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, கிளாரிட்டியா புரியுதா? கைஸ், இது கிளியரா புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் தென் நம்ம பார்ட் 2 சந்திப்போம். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் வந்து நான் பார்ட் 2 நடத்துறேன். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பார்ட் 2 வந்து நம்ம வரும், நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஓகேவா? இதோட இன்னும் ரிமைனிங் இருக்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? தேங்க்யூ.